இதில் வந்து நம்ம நெல்சனுக்குன்னு ஒரு டார்க் ஹியூமர் ஒரு சென்ஸ் இருக்கும் சார். அதை தான் ஒரு கடந்த படங்களில் பண்ணார். டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயனே அப்படி தான் மாற்றி வச்சிருப்பாரு. இப்போ அப்புறம் பீஸ்டில் விஜய் அவர்களை, இப்போ ரஜினிகாந்த் அவர்களையுமே அப்படி தான் மாற்றி வச்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு பஞ்ச் மட்டும்தான் பேசுகிறாரு. அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த வரமுள்ள சம்திங் ஒரு பஞ்சு பேசிட்டு பேச்சு பேசாது வீச்சு தான் அந்த மாதிரி சம்திங் பேசியிருக்காரு. ஒரே ஒரு டைலாக் வச்சிருக்காரு. என்ன காரணமாக இருக்கும் சார்? நீங்கள் ஒரு டைலாக் இந்த ட்ரைலரில் இருக்குது, மிச்சம்லாம் படத்தில் இருக்கும். இருக்குமா, பேசுவாரா சார்? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவருடைய ஸ்டைலுங்கிறதே டார்க் காமெடி தானே. ஸோ அதில் தான் அவர் ஜெயிச்சார். குளமாவு கோயிலெல்லாம் நம்ம பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சிரித்தோம் இல்லையா? ஸோ அந்த டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுனால தானே அடுத்தடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இப்போ ரஜினி படத்துலேயும் அந்த டார்க் காமெடி வைக்கும் பொழுது அவருடைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் இருக்காங்க. ரொம்ப கீழ்மட்டத்துலேருந்தும் ரொம்ப டாப்பில் இருக்கிற ஐடி ஆஃபீஸர் வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு காமெடியாக அந்த பிளாக் காமெடி இருக்குமான்னு தெரியல.